இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திலே இந்த வாரம் மட்டும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக வரலாற்றில் இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்ததோ அந்த காரியங்களை தொகுத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் புனித வெள்ளி என்று மும்மணி ஆராதனையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான நாள். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் உணர்த்தப்பட்டு நம்ம பாவ உணர்வடைந்து நம்மை திருத்திக் கொள்ளுகிற ஒரு அருமையான நாள். இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையின் அடிப்படையிலே இயேசுநாதர் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளும் என்னுடைய குடும்பமும் என்கிற தலைப்பிலே சில மணித்துளிகள் மாத்திரம் வேகமாய் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. குடும்ப வாழ்வில் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறதும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறதும், ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்கிறதும் மிக அத்தியாவசியமான காரியம் என்று திருமறை குடும்ப வாழ்வை பற்றி எழுதுகிறது. ஆக சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன அந்த முதல் வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் அது அப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னிக்க பழக வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய துயரமான நேரத்திலும் தன்னை துன்பப்படுத்தினவர்களையும் அவர் மன்னித்தார். நாமும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது ஒருவரிடத்தில் ஒருவர் மன்னிப்பு எடுப்பதற்கு எந்த ஈகோவும் இல்லாமல் நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். இரண்டாவதாக, அருகில் இருந்த கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் நமக்கே பிரியமாய் நடந்து கொள்ளாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வு, நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்கிற இந்த வாழ்வு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு தூண்டுவதாக அமையணும். அந்த கள்ளன் அப்படித்தான் கேட்டான், நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று. நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ரட்சிப்படைய நாம் மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவதாக, மிக முக்கியமான ஒரு காரியம், யோவான் சீஷனை பார்த்து இதோ உன் தாய் என்று தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல பொறுப்புள்ள மகனாய் இருந்து ஆண்டவர் அவர் அங்கே ஒரு அருமையான ஒரு ஏற்பாடை செய்தார். பிரியமானவர்களே, முதலாவது நம்மை ரட்சித்த ஆண்டவர். நம்முடைய முதல் மணி நேரம் அவருக்கு சொந்தம். நம்முடைய முதன்மையானது எல்லாம் அவருக்கு. இரண்டாவது நம்முடைய குடும்பம். மூன்றாவது தான் நம்முடைய ஊழியம். இந்த வரிசையை மாற்றவே கூடாது. மரணம் நேரிடுகிற அந்த சமயத்திலும் ரத்தமெல்லாம் வெளியேறிக் கொண்டிருக்கிற அந்த அகோர பாடுகளுக்கு நடுவிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புள்ள ஒரு மகனாய் இருந்து குடும்ப காரியத்தை கவனமாய் பார்த்தார். நாமும் அப்படி பார்க்க வேண்டும். அதான் குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரிக்காதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான், அதாவது ஊழியத்தை எப்படி செய்வான் என்று. நான்காவதாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் ஆண்டவர். குடும்ப வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நம்ம நினைக்காததான் அங்கே நடக்கும். சில குடும்பங்களில் கடன் பாரம் மிகுதியாகி இனி வாழவே வழி இல்லை, இனி எங்களுக்கு வேற வழியே இல்லை என்று தற்கொலைக்கு நேராக அநேகர் போகிறார்கள். நிறைய குடும்பங்களில் குடி, கணவர் குடிச்சிட்டு வந்து வீட்டில் தகராறு பண்ணும்போது இந்த மனைவியும் பிள்ளைகளும் நம்ம செத்துருவோமான்னு கேட்குற அளவுக்கு வேதனைகள் குடும்பத்தில் உண்டாகுது. சில குடும்பங்களில் மனைவிமார்கள் குடித்து அதற்கு அடிமையாகி பிள்ளைகள் வாழ்க்கையை வெறுத்து போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை. இனி வாழ வழி இல்லை என்கிற நிலைமை எல்லா குடும்பத்துக்கும் வருகிறது. அதில் அநேகர் தவறான முடிவெடுக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மரண நேரத்திலும் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, பிதாவின் முகம் கூட தெரியல, கதறுகிறார் ஆண்டவர். அப்படின்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லா வாசலும் அடைபட்டு விட்டது,
இனி வாழ வழியில்லை என்ற நேரத்தில் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி கதற வேண்டும். அங்கே நமக்கு ஒரு வாசல் இருக்கிறது, அங்கே நமக்கு ஒரு வழி இருக்கிறது, அங்கிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை வரும். நம்முடைய கண்களுக்காக உலகத்தின் எல்லா வழிகளும் அடைபட்டாலும் புது வழியை திறக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். 5வதாக ரொம்ப அருமையான ஒரு வசனம், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய கிருபையில வளர்ந்து வந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் தான் வாழுகிறோம். ஆகவே எல்லாருக்கும் நேரிடுவதுதான் நமக்கு நேரிடும். எல்லா குடும்பங்கள், நிறைய குடும்பத்தில் நான் நல்லா ஜெபிக்கிறேன், எனக்கு என் குடும்பத்தில் ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். நிறைய பேர் சரியா ஜெபிக்கல, அவங்க வீட்டில் எல்லாம் நடக்கு. இப்படி ஒரு சாரார். இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, பிரதர் நான் நல்லா ஜெபம் பண்ணி நல்லா பைபிள் வாசித்து நல்லா இருக்கிறேன், ஆனா எனக்கு இந்த காரியங்கள்ல நியாயமான ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கு. அவங்க ஜெபிக்கவில்லை, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வராதவங்களா இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த காரியங்கள் தடையா தான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க, அப்ப நான் உண்மை சேவிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி மனம் வெறுத்து போய் நிற்கிற உங்களுக்கு ஆண்டவர் சிலுவையில் சொல்றாரு, நான் தாகமாய் இருக்கிறேன். அவ்வளோ பெரிய தேவன், அவர் தாகம் அடையுது. எல்லாருக்கும் நேரிடுகிற காரியங்கள் எல்லாருக்கும் அது நேரிடும். அதனால இப்படி நடக்குதேன்னு சொல்லி ஆண்டவர் மேல வருத்தப்படும். நான் ஆண்டவர் இவ்வளவு சேவித்தோம், ஏன் எனக்கு இந்த நன்மை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் 5வது வசனம் சொல்றார், தாகமாய் இருக்கிறேன். எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. 6வதாக ஆண்டவர் சிலுவையில் சொன்னார் பாருங்க, முடிந்தது. இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டவர் எதற்கு தெரிந்தெடுத்தாரோ, என்னென்ன காரியங்கள் செய்ய நம்ம இந்த பூமியில வச்சிருந்தாரோ அதை செய்து முடிப்பதுதான், தேவ சித்தத்தை செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமை. அதை நம்ம சரியா செய்து முடிக்கணும். அதற்குத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அப்படி வாழ்ந்து முடிந்தது என்று சொன்னார். நாமும் முடிந்தது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவருக்காக நாம் இந்த பூமியில வாழணும். இறுதியாக 7வதாக அவர் சொன்னார், பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று. இந்த அருமையான குடும்ப வாழ்விலே ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை வெற்றியாய் முடித்து நம்முடைய ஜீவன் அவர் கைகளிலே ஒப்படைக்கும் அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம் தெளிவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? சிலுவையில் இயேசு சொன்ன 7 வார்த்தைகளும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம இந்த நாளிலே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.